ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 பிளே ஆஃப்ஸ் ப்ரிவ்யூ நம்பர் 2 எலிமினேட்டரை பார்க்க போறோம். அதாவது சன்ரைசர்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் எலிமினேட்டரு எங்க நடக்குதுன்னா நியூ சண்டிகர் முல்லன்பூர்ல நடக்குது. 7:30 வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பிடாக். ஃபைனலி இந்த எலிமினேட்டர் ஸ்பாட்டுக்கு யார் அந்த ஆள் வந்து மோத போறீங்க எஸ்ஆர்ஹெச்சுக்குன்ற ஒரு ஒரு பெரிய கொஸ்டின். யார் இவங்களா அவங்களா அவங்களா இவங்களான்ற போய் ஆர்ஆர் வந்து நின்றுருக்காங்க. பிரில்லியண்டான ஒரு கேமு. இதுல வந்து என்ன ஒரு பியூட்டினா, எஸ்ஆர்ஹெச் இதே மாதிரி தருணத்துல இருந்து ஒரு வாட்டி போய் வின் பண்ணிருக்காங்க. அதாவது எலிமினேட்டர்ல இருந்து போய் சாம்பியன்ஷிப் வரைக்கும் போய் வின் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி எலிமினேட்டர் ஃபேஸ் பண்ண போறாங்க ஆர்ஆர். உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ், கிரவுண்ட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, டாஸ் என்ன மாதிரி வைட்டலா இருக்க போகுது, இது புதுசா ஒன்று ஆட் பண்றேன், டாஸ் என்ன மாதிரி வைட்டலா இருக்க போகுது, அதுக்கப்புறம் அவங்களோட பிளேயிங் காம்பினேஷன்ஸ், பிளேயிங் 11 என்னமா இருக்க போகுது, யார் எப்படி அப்ரோச் பண்ண போறாங்க இந்த கேமை. மன்னிக்கணும், 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க. 2009ல ஃபார்மலி கால்ட் as டெக்கன் சார்ஜர்ஸ். ஓகே, அப்போ வந்துட்டு பிளே ஆஃப்ஸ் அவங்க கிட்ட தோத்தது நாங்க தான். ஆர்சிபி ஜோனாஸ்பர்க், என்னோட கோட்டை, முத்துப்பாண்டியோட கோட்டை. அது ஃபைனல்ஸ்ல 6 ரன்ல தோத்த போது எஸ்ஆர்ஹெச் வாஸ் நாட் இன் டாப் 2. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணவங்க டெல்லி, 4th ஃபினிஷ் பண்ணவங்க டெக்கன் சார்ஜர்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், 3வது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டிஃபீட்டட் சென்னை சூப்பர் கிங்ஸ் இன் டர்பன், அண்ட் இவங்க வந்துட்டு they defeated டெல்லி டே டெவில்ஸ் இன் பிரிட்டோரியா, அண்ட் the finals was in Wanderers, they won. ஸோ இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை தான், ஒரே ஒரு டீம் தான் நாட் கம்மிங் ஃபினிஷிங் இன் டாப் 2, coming in the 3rd and 4th and winning twice. That is Deccan Chargers Hyderabad, and now Sunrisers Hyderabad in 2016 under the captaincy of David Warner. ஓகே, இதுல என்ன விஷயம்னா, இப்ப வந்து 16ல வந்துட்டு டாப் 2ல ஃபினிஷ் பண்ண டீம் ஒன்னு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், 2026ல டாப் 2ல ஃபினிஷ் பண்ண ஒரு டீம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். 2வது டீம் வாஸ் ஃப்ரம் குஜராத், தட் இஸ் குஜராத் லயன்ஸ். இப்ப 2வது முடிச்ச டீம் குஜராத் டைட்டன்ஸ். இப்ப எலிமினேட்டரை எஸ்ஆர்ஹெச் ஆடுறாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, முல்லன்பூரோட இதுக்கு வந்துருவோம். முல்லன்பூர்ல வந்துட்டு பேட்டிங் ஃபர்ஸ்ட் 1 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க. ஒரு ஸ்லோ பாட்டா, the pitch is very similar to what you get in Hyderabad, where the slower delivery bowlers are definitely going to come into the picture. பட்டு தெரிக்காது, முல்லன்பூர்ல பால் சீம் ஆகாது, கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், நிற்கும், ஆனா பியூட்டிஃபுல்லா இருக்கும் பேட்டிங் ஆடுறதுக்கு. போக போக இன்னும் நல்லா இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால டாஸ் வின் பண்ணி பவுலிங் போட்டா உனக்கு ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா? நயா பைசா அட்வான்டேஜும் கிடையாது. யூ ஹேவ் டு பிளே குட் கிரிக்கெட். த ரீசன் வை ஐ எம் சேயிங் தட் இஸ், இப்ப பாருங்க 4 மேட்ச்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 1 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க. ஆனா ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 214, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 210. There is average mean score is 212, the winning score is 210. இங்கே எப்படி முல்லன்பூர்லயும் எப்படி ஆடணும்னா, பவர் பிளேல உங்களுக்கு கிடைக்கிற ஸ்டார்ட் வச்சு அப்படியே மொமெண்டம் ஏறிண்டே போகணும். பவர் பிளேல ஒரு 65 2 விக்கெட் போனாலும் பவர் பிளேல விழுந்தீங்க முல்லன்பூர்ல ஏழவே முடியாது. 6 ஓவர்ல 65, அதுக்கப்புறம் திருப்பியும் 7 to 10ல ஒரு விக்கெட் போனாலும் 35 ரன்ஸ் அடிக்கணும், 100 for 3. 11 to 50ல ஒரு 50 for 1, 15 ஓவர்ல 150 for 4 with 1 settled batsman. Number 8 batting prowess with the rule of impact, so will get 60 in the last 5 overs, will take it to 210. அதுல ஒரு கிரைட்டீரியா இருக்கு, நாட் ஒன்லி போலிங் வெல், மேல பால் போய் கிரவுண்ட் வர்றதுக்குள்ள கையில பட்டு அதை கேட்ச்னு சொல்லுவாங்க, அதை பிடிக்கணும். அதை பிடிச்சாதான் ஜெயிக்க முடியும். 210 அடிச்சுட்டு நீ 19 கேட்ச் விட்டுட்டு என்ன பீடாக் சார் நீங்க சொன்னீங்களே அப்படின்னா, கேட்ச்ன்றது ஒன்ன பிடிக்கணும், கால் வழியா சொம்பு விட்டு 4 போகக்கூடாது. தென் யூ ஹவ் காட் அ சான்ஸ் டெஃபினெட்லி டு டிஃபெண்ட். அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. இங்க பாருங்க, சீமர்ஸோட ஓவரால் எக்கானமி 10.62, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 10.21. பவர் பிளேல ஸ்பின்னர்ஸோட விக்கெட் பர்சன்டேஜ் ஒன்லி 6%. ஸ்பின்னர்ஸை பவர் பிளேல யூஸ் பண்ணக்கூடாது.
பால் சாஃப்ட் ஆன உடனே பெரிய ஸ்கொயர் பவுண்டரிஸ் 7 to 20 நீங்க யூஸ் பண்ணணும். தென் ஸ்பின்னர்ஸ் எக்கானமி வில் பி எ ஃபேக்டர். ராஜஸ்தான் ராயல்ஸோட பிளேயிங் 12 நான் படிச்சிடுறேன். அவங்க எதுவும் பெருசா சேஞ்ச் பண்ற மாதிரி தெரியல. தே ஆர் ட்ரஸ்டிங் தாசன் ஷானக்கா. இஃப் யூ ஆர் ட்ரஸ்டிங் தாசன் ஷானக்கா, தாசன் ஷானக்கா ஹேஸ் டு பேட் இன் நம்பர் 5. தாசன் ஷானக்கா வந்து டாப் 5ல ஆடணும். நம்பர் 8ல அவர் ஆடுறேன், இல்லை அவருக்கு 2 ஓவர் போலிங் கொடுக்குறேன், அந்த டைமென்ஷனுக்கு வராதீங்க. he can bat well if you use him in top 5. பின்னாடியோ இம்பாக்ட் சப்போ யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அவங்களோட பிளேயிங் 12 எப்படி இருக்கும்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, துருவ் ஜுரல், ரியான் பரக், தாசன் ஷானக்கா, ரவீந்திர ஜடேஜா, டானவன் பெரேரா, ஜாஃப்ரா ஆர்ச்சர், யாண்ட்ரி பர்கர், யாஷாஜ் புஞ்சா அண்ட் பிரிஜேஷ் சர்மா. அவங்களோட இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன். இஃப் தே வாண்ட் அ பேட்ஸ்மேன் தட் இஸ் லெஃப்ட் ஹேண்டர் சிவம் தூபே ஆர் துஷார் தேஷ்பாண்டே இன் த ரிசர்வ். ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி, ஜூரல், பராக், ஷானக்கா, ஜடேஜா, பெரேரா, ஆர்ச்சர் has showed what is capable of on a pitch where you normally don't bowl the opposition outங்கும்போது I'd be tempted to have Tushar Deshpande, who can also hit sixes, will also give you a bowling option along with Brijesh Sharma, Yashraj Punja, Yandri Burger, Jofra Archer, Donovan Ferreira, Ravindra Jadeja. 7th bowler நீங்க ஷானக்காவை யூஸ் பண்றதுக்கு பதிலா கேன் ஆல்வேஸ் யூஸ் துஷார் தேஷ்பாண்டே ஆன் அ பிச் வேர் தேர் இஸ் கோயிங் டு பி ஃபுல் ஆஃப் ரன்ஸ். இதுதான் என்னோட பிளேயிங் 12 நான் சொல்லுவேன். விக்கி ப்ளீஸ் ஆட் ஆன். பிரில்லியண்டா சொல்லிட்டீங்க பிடாக். இது வந்து நீங்க அது கிண்டலா சொல்றீங்க. ஷானக்கான்னு அவருக்கு போலிங்கை தவிர பேட்டிங் கொஞ்சம் டீசெண்டா தான் ஆடுறாரு. எதுவுமே ரொம்ப குறை சொல்ற மாதிரி ஒரு பேட்டிங் ஆடல. என்ன ஒரே ஒரு வருத்தம், நம்மளுக்கு ஹெட்டி ஆட வைக்கணும், நம்ம 2 பேரும் திருப்பி திருப்பி கொடி பிடிப்போம். பட் ஆனால் அதை அவங்க பண்ண போறதுல ஷானக்காவை தான் பிலீவ் பண்றாங்கன்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ அதுல வந்து ஐ டோன்ட் ஹேவ் எனி மாற்று கருத்து இன் தட். ஷானக்கா ஆடுறாரு, நம்பர் 5ல டீசெண்டா அவர் ஆடினாரு. ஒரு 29 ரன்ஸ் போன கேம் அடிச்சாரு. ஷோட் ப்ராமிஸ். போலிங் வைஸ் I don't know what is going to happen. But ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி துஷார் தேஷ்பாண்டே கேன் ஆட் the value with the bat and the ball. ரெண்டுமே பண்ண முடியும் அவரால். ஆர்ச்சர் என்ன பண்ண முடியும்னு பேட்டிங்கில் ஒரு 215 216 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினார். சூப்பராக ஆடினார். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஒரு பட் எனக்கு ஒன்னே புரியல பிடாக். நீங்கள் என்ன சொன்னீங்க, ஸ்லோவா இருக்கும், பிச்சு கொஞ்சம் கிரிப் ஆகி வரும் அப்படின்னு சொன்னீங்க. பட் ஆனால் பேட்டிங் ஆடுறதுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னீங்க, விச் இஸ் ஸ்லைட்லி கொஞ்சம் கான்ட்ரடிக்டிங்கா இருக்கு. அதை கொஞ்சம் அது மேல லைட் போட்டுட்டு அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச்சோட 11 சொன்னீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அதாவது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் அப்படின்னா ஆன் த ரைஸ் நிறைய அடிக்க முடியாது. ஷார்ட்ஸை வெயிட் பண்ணி ஆடணும். ஓகே, இந்த மும்பை ரெட் சாயில்ல பால் பவுன்ஸ் ஸ்டீப்பா இருக்கும். அகமதாபாத்ல நிறைய கிராஸ் வுட்ல பவுன்ஸ் ஸ்டீப்பா இருக்கும். தரம்சாலால கிராஸ் வுட்ல பவுன்ஸ் ஸ்டீப்பா இருக்கும். சின்னசாமி ஸ்டேடியம்ல கிராஸ் வுட்ல பவுன்ஸ் ஸ்டீப்பா இருக்கும். அப்படியே விராட் கோலி நடந்து வந்து பிக்கப் பிளிக் அடிப்பாரு பாருங்க, அந்த மாதிரி இங்க அடிக்க முடியாது. இப்போ ஹைதராபாத்ல விராட் கோலி அவுட் ஆனா அவுட்டே ஆமாட்டார் விராட் கோலி. ஸ்லோ டெலிவரி, வைடர் லைன் ஸ்லோ டெலிவரி போட்டு பால் நின்றுச்சு. முன்னாடியே ஏர்லியரா ஆட போயிட்டு இந்த கவர் தமால் தூக்கி 1 பவுன்ஸ் அடிப்பாரு. ஷார்ட் எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல பிடிச்சாருன்னா தட் இஸ் த டிஃபரன்ஸ் வாட் ஐம் டேக்கிங் அபவுட் வே தெர் வில் பி a little bit for the bowlers if you are an expert bowler who can just come up with a change of pace. அதான் சொல்றேன் ஒழிய the change of pace போடுறவங்க they are going to run through, they are going to bowl you out for 140. You have to bat extremely badly to end up with a score less than 180 in this pitch. அவங்களுக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது. அவங்களுக்கு SRHக்கு they will go with this playing 12 with I don't feel there is any kind of rocket science or changes they will be thinking about. Abhishek Sharma, Travis Head, Ishan Kishan, Henrik Klassen, Nitish Reddy, Smaran Ravichandran, Salil Arora, Pat Cummins, Shivan Kumar, Shakib Hussain and Ishan Malinga. The impacts of definitely in the pitch I will get Harshal Patel. ஒரு சீம் அடிச்சு போடுற ஒரு பிரஃபுலிங், that is what I call about horses for courses. I am the one who said Harshal Patel and Jaydev Unatkar should not be considered on the pitches where you feel it is going to be slightly coming onto the bat and the slow delivery வச்சு நிமித்திடுவாங்க. பால் கரெக்டா அவர் போடுற அந்த ஹார்ட் லைன் ஸ்லோ நல்லா வந்து இங்க நிற்கும். மற்ற பிச்சஸ்லாம் இங்க வந்து when you see the seam effect of Praful இங்க where there's not going to be much seam movement for the fast bowlers அப்படிங்கும்போது இல்லைன்னா பிரஃபுல் இங்கே ஹேஸ் டு பி பின் பாயிண்ட் யார்கர் போலர். யார்கர் போடுவார், பின் பாயிண்ட் யார்கர் போலர் நான் சொல்ல மாட்டேன். அப்படின்றதுனால ஐ வுட் ராதர் திங்க் ஹர்ஷல் பட்டேல். இங்க உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்காங்க அப்படின்றதுனால பர்டிகுலர்லி யசஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்டர் இல்லை.
நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஜுரல், பராக், ஷானக்கா, ரவீந்திர ஜடேஜா, அப்புறம் தான் வர்ற டானவன் பெரேரா, ஆர்ச்சர் அப்படிங்கும்போது I'll be tempted to think whether you can get in ஹர்ஷ் துபே in place of ஷிவாங்க் குமார். அப்படி யோசிப்பேன். அந்த ஒரு சேஞ்சை யோசிப்பேன். ஹர்ஷல் பட்டேல் தான் இம்பாக்ட் சப்பா வச்சுப்பேன். ஹர்ஷல் பட்டேல் கேன் பேட், ஸோ ப்ராபப்ளி மை இம்பாக்ட் சப் வில் பி இவரு பேர் என்ன, சக்கீப் ஹுசேன் இருக்கும். ஹர்ஷல் பட்டேல் ஹாஸ் டு பி இன். இட் இஸ் கோயிங் a toss up between ஹர்ஷ் துபே ஆர் சிவாம் குமார். சிவாம் குமார் நல்லா போட்டிருக்காரு. கடைசி 2-3 மேட்ச் அடி வாங்கியிருக்காரு ஒழி. அவங்க 2 இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா சொட்டி குழந்தையும் வைபவ் இவரு யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் தான் அப்படின்றதுனால ஐ திங்க் தே வில் ஸ்டில் கோ வித் சிவாம் குமார்னு. விக்கி, ப்ளீஸ் கிவ் யுவர் தாட்ஸ். இல்ல பிடாக், ஆல்ரெடி வந்து பிரஃபுல் ஹிங்கே அகைன்ஸ்ட் வைபவ் சூரியவன்ஷி நல்லா போட்டு அவரோட ஸ்டார்ட்டே அங்கதான் ஆரம்பிச்சது. புள்ளியார் சுழியே அங்கதான் போட்டாங்க பிரஃபுல் ஹிங்கேக்கு. won't you be tempted to play பிரஃபுல் ஹிங்கே டு கெட் மேட்ச் அப்புக்காக சூரியவன்ஷிக்கு அகைன்ஸ்டா ஆடுறதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு தாட் கூட வராதா? சின்ன ஒரு ஒரு டெம்டேஷன் இருக்காதா? பிகாஸ் வைபவ் சூரியவன்ஷி அடிக்கலைன்னா the percentage of RR winning will come drop like anything. அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இந்த இந்த மேட்ச் அப்ப யோசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த கண்டிஷன்ஸ் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் that you are trying to bowl shorter lengths, the ball is rushing you in pace to get you out. நீங்க இங்கேயோ நிக்கிற இந்த ஸ்லைட்ல ஸ்லோ சர்ஃபேஸ் நீங்க போட்டீங்கன்னா 30 ஏருக்கு அடிச்சிருவாரு வைபவ் சூரியவன்ஷி. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ஐ see it. Someone is coming there was got me, was only one of the bowlers got me out for cheap score, but in the first ball he has bowled na, எனக்கு அந்த மென்டல் இது இருக்கும். ஓகே, ஒரு மாதிரி நான் இருப்பேன். பட் அதே சமயம் உங்களுக்கு if you're trying to overdo it on a pitch where that is not going to be suitable on to rush the batsman on the short ball, I'm going to deposit you for 6. அந்த ஒரு இதுல தான் the edge I will probably give to ஹர்ஷல் பட்டேல். ஹர்ஷல் பட்டேல் இன்னொன்னு சொல்றேன், is a predominant slower ball bowler, but is 135. he can bowl 135. அவருமே வந்து அந்த ஸ்லோயர் பால் போட்டு ஏமாத்திட்டு ஒரு பால் டப்னு அடிச்சு இங்க போட்டா, see that is a genuine weakness for வைபவ் சூரியவன்ஷி. போன மேட்ச் எந்த மேட்ச்னு தெரியல, ஒரு புல் அடிச்சாரு, அப்படியே முன்னாடி வந்து விழுந்துருச்சு மிடான்ல, அந்த 93 அடிச்சது. So it doesn't mean that the weakness is against a particular bowler or particular speed. இந்த ஆங்கிள் அவருக்கு வந்தீங்கன்னா பேட் ஸ்விங் அவருக்கு இங்கேருந்து வர்றதுனால it is always going to be a problem for him getting into the awkward positionனால if you try and execute it as Pat Cummins, as Saqib Hasan, you still have a chance to get him out ன்றதுனால considering these conditions there where I would rather want to Sunrisers போன மேட்ச் RCB எப்படி வந்து இப்போ தள்ளினாங்க புதக்குள்ளா வெறும் ஸ்லோயர் ரோல் போட்டுன்றதுனால இவங்களும் பார்த்தீங்கன்னா ஆல் அக்ரஸிவ் ஷாட் மேக்கர்ஸ். துருவ் ஜூரலை தவிர எல்லாருமே அடிதான். ஷானக்காவும் இன்னைக்கு வந்து அடிச்சாரு. அப்ப லாஸ்ட் மேட்ச் அவர் வந்து அடிச்சாரு. ரவீந்திர ஜடேஜாவும் அடிக்கிறாரு, ஃபெரேராவும் அடிக்கிறாருங்கும் போது மோர் யூ பால் ஸ்லோயர் டெலிவரிஸ் பெட்டர் இட் வில் பி, பர்டிகுலர்லி இஃப் அகைன் that one spinner you are playing Shivang Kumar unfortunately has a bad day அப்படிங்கும்போது it won't be a bad option to have a guy who can bowl slow deliveries. பட் நீங்க சொல்ற இதுல வந்து டெஃபினட்டா வந்து ஒரு இது இருக்கு உங்களுக்கு. அதை தவிர வேற எதுவும் மாற்று கருத்து இல்லைன்னா we can go for the win factors. இல்ல அதே ரோல வந்து பேட் கமின்ஸும் பண்ணலாம். பேட் கமின்ஸும் போடுவாரு. ஏன்னா பால ஒரு மாதிரி டெய்ல் பண்ணி உள்ள எடுத்துன்னு வரக்கூடிய ஒரு ஆள் தான். அவருக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஹைட் அண்ட் பேஸ் ரெண்டுமே இருக்கு. ஸோ அவருமே அந்த ஆங்கிள் டிஸ்டர்ப் பண்ணலாம். பட் ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், நானுமே அதை யோசிச்சிருந்தேன், ஹர்ஷ் துபேவை எடுத்துன்னு வருவாங்களோன்னு எனக்குமே ஒரு ஒரு பேக் ஆஃப் மை மைண்ட் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பிகாஸ் ரைட் டாமினேஷன் நிறைய இருக்கு ஆஃப்டர் திஸ் 2 விக்கெட்ஸ். ஒருவேளை அந்த 2 விக்கெட்டை சீக்கிரமா எடுத்தாங்கன்னா டெஃபினட்டா அந்த ஒரு ஆப்ஷனா யோசிப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா இப்ப டிராவிஸ் ஹெட் சும்மா கை சுத்துறாரு, வேணும்னா அந்த ஒரு ஓவர் கை சுத்தலாம் அவரு, ஒன்னும் அது நடுவில் தள்ளுவாங்க அவங்க. அதே மாதிரிதான் இப்படியும் யோசிக்கலாம். சிவாங் குமார் ஒரு பேட்டர்னா நல்ல ஒரு வெரைட்டி கொடுக்குறாரு, வேணா அபிஷேக் சர்மாவை சுத்துற மாதிரி டிராவிஸ் ஹெட் ஒரு ஓவர் சுத்துற மாதிரி அபிஷேக் சர்மா ஒரு ஓவர் சுத்திட்டு போறேன் கைய அப்படின்னு அதுவுமே பண்ணலாம். பிரில்லியண்டா சொன்னீங்க. பட் இதுதான் அவங்களோட பேஸ் லைனா இருக்க போது. தே ஆர் கோயிங் டு ஜஸ்ட் choke the oppositions with their slower bounces and slower deliveries, which has been the success rate, which has given them all success. இங்க வரைக்கும் வர்றதுக்கு, எலிமினேட்டர் வரைக்கும் வர்றதுக்கு இங்க இருந்துமே அந்த ரூட்டை தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். percentage of balls is more than 50 when it comes to fast bowlers bowling slower runs or slower bounces, which has been a key factor against a lot of batting attacks. இந்த பேட்டிங் அட்டாக் அகேன்ஸ்டுமே அதுமா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து வின் ஃபேக்டர் என்னவா இருக்க போகுது, பொதக்குழி ஃபேஸ் என்ன, யாருக்கு வின் ஃபேக்டர், சரி யாருக்கு அந்த எட்ஜ் கொடுக்க போறீங்க, வின்னிங் எட்ஜ்?
அதாவது சொன்னேனே, அந்த ஸ்டார்ட் கிடைக்கலன்னா மாட்டிப்பீங்க பல்லன்பூர்ல. அந்த ஒரு 200 கீழே அடிச்சீங்கன்னா, ஈவன் இஃப் சன்ரைசர்ஸ் இஸ் கோயிங் டு ஸ்கோர் லெஸ் than 200 இஸ் கோயிங் டு பிரசன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பிளாட்டர் இன் அ பிளேட் டு ராஜஸ்தான் ராயல்ஸ். ஓகே, 210 சொல்றேன், 200 வந்தே வரணும். அது இல்லைன்னா கஷ்டப்படுவீங்க. ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் இஸ் ரிக்வயர்டு. லாஸ்ட் மேட்ச் ஆர்ஆரும் பிவிகேஎஸும் ஆடினாங்க. பிவிகேஎஸ் 95 for 1, ஆர்ஆர் 95 for 1. ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டாப் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யசஸ்வி ஜெய்ஸ்வால் நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறாரு, பெரிய இதுவாக அடிக்க மாட்டேன்றாரு. சூரியவன்ஷி எல்லா பாலையும் அடிக்க போறாரு. இஸ் பேட்டிங் pretty well. No one should tell him to change the approach what he has got. பட் தட் இஸ் அ டேஞ்சரஸ் அப்ரோச், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. துருவ் ஜுரல் பியூட்டிஃபுல்லா சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஆடுறாரு. இங்க பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவும் அடிக்கிறாரு. ஆனா அபிஷேக் சர்மாவும் இந்த டேஞ்சரஸ் அப்ரோச் தான் எடுக்கிறாரு, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அங்க யசஸ்வி ஜெய்ஸ்வாலே, இங்க டிராவிஸ் ஹெட்டும் பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டுக்கு பெருசா யசஸ்வி ஜெய்ஸ்வால் மாதிரி அரைவ் ஆகல. அங்க துருவ் ஜுரல், இங்க இஷான் கிஷன் அப்படிங்கும் போது இஷான் கிஷன் அடிச்சும் ஆடுறாரு, அணைச்சும் ஆடுறாருன்றதுனால இந்த டாப் 3 வந்து செட்டிங் டோன்ஸ் டு பி ஆனஸ்ட் வித் யூ அப்படின்றதுனால இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர் அட்வான்டேஜ் டெஃபினட்டா சன்ரைசர்ஸுக்கு இருக்கு, அது எந்த சந்தேகமும் கிடையாது. ரெண்டாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பின் எட்ஜ்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிபிகேஎஸோட ஸ்பின் எட்ஜ் 7.62, ராஜஸ்தான் ராயல்ஸ் 9.12. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா தேர் நாட் சர்டைன் அபவுட் அஷ் தூபே ஆர் சிவாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க சிவாங்க தான் ஆடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். யஷ்ராஜ் புஞ்சா நல்லாவே போடுறாரு. இஸ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் பட் இஸ் கிவிங் வைட்டல் பிரேக்ஸ் த்ரூ. ரவீந்திர ஜடேஜாக்கு எப்படி போடுறதுன்னு தெரியும். நான் எப்படி பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்பின் வந்துட்டு இவ்வளோதான், மேக்ஸிமம் 4 ஓவர் தான் போட போறாங்க. தே ஹாவ் மோர் சான்சஸ் ஆஃப் போலிங் ஸ்பின்னு, அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஸ்பின் எட்ஜ் அவங்களுக்கு இருக்கு, ஈவன் ஸ்டீவன்ஸா இருக்கு. பட் சீயிங் த ஓவரால் கிரிக்கெட் வாட் தேவ் பின் பிளேயிங் இந்த பேட்டிங் டெப்த் வாட் தேவ் காட், இந்த டாப் 4ல 3 பேர் இன்க்ளூடிங் ஹென்ரிக் கிளாசன் have scored more than 500 runs. and that bowling has been a standout அப்படின்றதுனால the edge will be not much but it will be in favor of Sunrisers Hyderabad 51-49 அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். விக்கி ப்ளீஸ் ஆட் ஆன். அதுதான் சொல்ல வந்தேன். ஏன்னா இந்த 2 டீமுக்குமே ஆல்மோஸ்ட் எல்லாமே சிமிலரா இருக்கு. கொஞ்சம் ஒரு சின்ன பர்சன்டேஜ் வந்து ஓப்பனிங் ஸ்லாட்ல அவங்களுக்கு அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் அண்ட் இந்த பிளே ஆஃபோட ப்ரெஷர் என்னன்னு தெரிஞ்ச 2 ஆளுங்க வந்து ஆடுறதுனால. பட் த மேன் ஹூ இஸ் கோயிங் டு ஸ்டாண்ட் பிட்வீன் வின் அண்ட் லாஸ் ஃபார் ஆர்ஆர் வந்து இஸ் கோயிங் டு பி ஹென்ரிக் கிளாசன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லோ, நீங்க சொல்றீங்க கொஞ்சம் கிரிப்பிங் ஸ்லோ பிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டியா இருக்கும் அப்படின்னு. ரைட் ஹேண்டரான ஹென்ரிக் கிளாசனும் லெஃப்ட் ஹேண்டரான இஷான் கிஷனும் என்ன பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம் சிஎஸ்கேல. ஆனால் ஆல்மோஸ்ட் வெர்ச்சுவல் நாக் அவுட் கேம்ல என்ன பண்ணி கொடுத்தாங்கன்னு தெரியும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு, அந்த மாதிரி ஒரு இந்த வருஷமே 2 நாக் ஆடிருக்காங்க 2 பேரும் சேர்ந்து அதே மாதிரி. ஸோ அதனால இந்த வேர் யூ கோ இன், இப்போ இந்த பிச்சை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா இட் இஸ் டெய்லர் மேட் ஃபார் எஸ்ஆர்ஹெச். ஆல் த மோர் எஸ்ஆர்ஹெச்சோட போலிங்கையும் சூட் பண்ணுது. பேட்டிங் வந்து இனிஷியல் த்ரஸ்ட் கொடுத்தாங்கன்னா பயங்கரமா பெசாக்கா போயிடும், அதை பத்தி டவுட்டே கிடையாது. ஈவன் அவுட் ஆனா கூட அதை ஹேண்டில் பண்ணி எடுத்துன்னு போய் ஃபினிஷ் பண்ற அளவுக்கு நல்ல பேட்டிங் வச்சிருக்காங்க. ஆல்சோ நீங்க சலீல் அரோரா ஸ்மரன்லாம் சொன்னாலும் நிதிஷ்குமார் ரெட்டின்னு ஒருத்தர் இருக்காரு, அவருமே நல்லா விளையாடுறாரு. அவர் உங்களுக்கு வந்து நம்பர் 5ல நம்பர் 6ல ஸ்மரனை போட்டோம்ப்பா, ஹென்ரிக் கிளாசனுக்கு அப்புறம் ஸ்மரன் போட்டோம், நீ பிடிச்சி ஆடுறதுக்கு ஒருத்தரை வச்சுக்கலாம் நம்ம அப்படின்னா அவர் வந்து ஃபினிஷிங்ல ஒரு த்ரஸ்ட் கொடுக்குறாரு, ஒரு 200-220 ஸ்ட்ரைக் ரேட்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு டீமை யூ கேனாட் டேக் லைட்லி. பட் நத்திங் டேக்கிங் அப்சல்யூட்லி நத்திங் அவே ஃப்ரம் ஆர்ஆர். தே ஹவ் பிளேட் அ டிஃப்ரெண்ட் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட். அவங்க வந்து அந்த சுட்டி குழந்தைய வந்து ஃபேஸ் ஆஃப் தேர் டீமா வச்சு போறாங்க. அண்ட் ஆல்சோ ஜாஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் சுட்டி குழந்தை 2 பேருமே அவங்க கை அந்த மேட்ச்ல ஓங்கி இருந்ததுன்னா ஆர்ஆருக்கு டெஃபினட்டா சான்ஸ் இருக்கு. பட் what I feel is it is going to be 52-48 for SRH. நானுமே I am leaning towards SRH. நீங்க சொல்ற மாதிரி 2009-2016 ரிப்பீட் டைம் லூப் மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ கொஞ்சம் டேஞ்சரஸா தெரியுது. அங்க லைவ்ல பார்த்தேன் எஸ்ஆர்ஹெச் தான் வின் பண்ணுவாங்கன்னு வேற சொல்லியிருக்கீங்க. எஸ்ஆர்ஹெச் ஜிடி ஃபைனல்ஸ்ல எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணி சொல்லிருக்கீங்க. என்ன தைரியமும் பிளே ஆஃப்ஸே ஆரம்பிக்கல அதுக்குள்ள வின்னர் சொல்றாரு பீடாக். ஏன்னா எல்லாம் ஒரு கணக்கு தான், மனக்கணக்கை போட்டு சொல்றாரு பீடாக். பிக் கேம் பீடாக். இதுல 2 கேம் சேஞ்சர்ஸ் யாரு கொடுக்க போறீங்க? எட்ஜ் கொடுத்தாச்சு எஸ்ஆர்ஹெச்சுக்கு. கீழே எல்லாம் கதற போறாங்க கமெண்ட்ஸ்ல, ஐயோ இவன் எஸ்ஆர்ஹெச் கொடுத்துட்டான்ப்பா ஆப்பரண்டா நடக்கும்போது. திருப்பியும் சொல்றேன், 750 ஸ்பேர் பார்ட்ஸ்ல ஓடாத வண்டி, அதான் பேட் கமின்ஸ் ஓட்டின்னு வர வண்டி
நான் எட்ஜ் கொடுத்து கவுருமாங்க இன்னைக்காவது, அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் யோசிக்காதீங்க. நான் ஏதோ சும்மா ஜாலியா கொடுக்குறேன், பீடாவுக்கு நானும் சும்மா ஜாலியா எட்ஜ் கொடுக்குறேன். நீங்க அதெல்லாம் பார்க்காம ஜாலியா போய் என்ஜாய் பண்ணுங்க மேட்சை பார்க்கும்போது. எஸ் பீடாவுக்கு ஒன் ஃப்ரம் ஈச் டீம். கொஞ்சம் ஸ்லோ பிச் அப்படின்னு சொல்லிருக்கேன். The players who are going to be in the middle overs are going to be crucial. So going to picking Henrik Klassen from SRH and Dhruv Jural from Rajasthan Royals. Over to you, Vicky. திருப்பியும் சொல்லிட்டேன், சுட்டி குழந்தை தான் நான் பிக் பண்ணுவேன். சுட்டி குழந்தை அடிச்சாருன்னா அது அடி, அடி இல்ல பீடாக் பஷில இடி. அதுதான் அப்சல்யூட் பாட்டம் லைன். இந்த பக்கம் சுட்டி குழந்தை, இந்த பக்கம் வந்து இன்ட்ரெஸ்டிங்லி இஷான் கிஷன் வந்து ஹாஸ் தி ஹேபிட் ஆஃப் ஸ்டெப்பிங் அப் இன் ஆல் இம்பார்ட்டன்ட் பிளே ஆஃப் கேம்ஸ். அதை நான் பார்த்திருக்கேன். நம்ம வந்து எப்படின்னா அவர் வந்து இதுக்கு வின் பண்ணி கொடுத்தாரு, அதாவது அவரோட ஸ்டேட்டுக்கு கேப்டன் பண்ணி ஃபைனல்ஸ்ல ஒரு 100 அடிச்சாரு பயங்கரமா. அந்த மாதிரி ஒரு எபிலிட்டி இருக்கிற ஒரு பிளேயர், ஒரு ஹங்கரோட இருக்கிற பிளேயரு, அண்ட் பயங்கரமா ஒரு வெறியோட வந்திருக்காரு. இந்த வருஷம் எதையாவது நான் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுவேன்னு இந்த வருஷம் ஃபுல்லா டிராஃபியை ஹண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவருமே ஒரு நல்ல ஆப்ஷன் நினைக்கிறேன். இந்த கேம் சேஞ்சரா நான் பிக்அப் பண்றது இஷான் கிஷன் ஃப்ரம் எஸ்ஆர்ஹெச். நம்மளுக்கு வந்து ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்ல ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன். ப்ராபப்ளி 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும் இனிமே இந்த ஐபிஎல்ல ஸ்டம்பி டாக் கேட்கறதுக்கு. இது வந்து அதுல ஒரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காரு, சுப்பு ஐயர் 2303 கேட்டிருக்காருன்னா, ஹேட்ஸ் ஆஃப் டு போத் ஆஃப் யூ ஃபார் கவரிங் க்ளோஸ் டு 70 மேட்சஸ் அண்ட் நெவர் எவர் மிஸ்ஸிங் ஆன் timelines in spite of travel schedules and health challenges. kudos to you ன்னு சொல்லிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கே நம்ம கை தட்டிக்கலாம். உங்களுக்கு நான் கை தட்டுறேன் பீடா. ஐ ஸ்டில் நோ நீங்க என்ன கஷ்டப்படுறீங்கன்னு. ஐ நோ பிகாஸ் டெய்லி டே இன் டே அவுட் உங்களோட நான் பேசுறதுனால ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் ஃபார் யூ டு கம் டு எவ்ரி ஷோ. நாட் ஜஸ்ட் இங்க பீடாக் ஸ்பீக்ஸ்ல மட்டும் கிடையாது, ஆஷனா சேனல்ல ஒரு 2.5 மணி நேரம் லைவ் பண்ணிட்டு வரீங்க. லேட் நைட் ஒன்னு இங்க முடிச்சுட்டு அங்க போவீங்க, அங்க முடிச்சுட்டு இங்க வருவீங்க. இட் இஸ், நான் சொல்றேனே, வித்தவுட் நோ ஈகோ it is very difficult for somebody to carry on like this, to push limits like this when you are not healthy or not எப்படி சொல்றது physically okay to do. அது வந்து hats off பீடா, அது உங்களால தான் முடியும். I don't want to get that from you, but I want you to please take care of your health. எனக்கு அப்படி இருந்ததுன்னா நான் வந்து ஏடா உங்களை மாதிரிலாம் புஷ் பண்ண மாட்டேன், கொஞ்சம் பிரேக் எடுப்பேன். யூ ஆல்சோ ஷுட் டேக் கேர். நம்ம வியூவர்ஸும் அதுதான் ஆசைப்படுறாங்க. யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். நிறைய 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 வருஷம், இன்னொரு 50-55 வருஷம் 100 வருஷம் எங்களை என்டர்டெயின் பண்ணணும் நீங்கன்றதுக்காகவே நாங்க வந்து இதெல்லாம் உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கையா வைக்கிறோம். நீங்க பார்த்து பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம். கொஸ்டினுக்கு வரேன். As a top tier analyst and coach, how do you handle the conflict between a statistical matchup and a player's raw form or confidence? For example, if the data strictly demands a left-arm spinner to bowl to a particular batsman, but that spinner has leaked runs in his previous 2 games, do the numbers still give you a higher probability of success, or do you advise the captain to trust the feel and form of a different bowler? That's some question actually. என்ன கேக்குறாருன்னா, நீங்க வந்து ஒரு டேட்டாவை பிலீவ் பண்ணி போற பீடாகா, இல்ல வந்து கண்ணுல பார்த்து அந்த ராவா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுது. என்னதான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்னும் சொல்றேன், நீங்க வந்து சொன்னீங்க ட்ரெண்ட் போல்ட் வேலைக்காக மாட்டாரு நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி. அவரை மாதிரி ஒரு லெஜெண்டரி போலர் உலகத்திலேயே கிடையாது. பட் இப்படி சொல்ற பீடாக வந்து எதை வந்து வெயிட்டேஜ் எதுக்கு ஜாஸ்தியா கொடுப்பீங்க, கேப்டனுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். ட்ரெண்ட் போல்ட் நான் டேட்டாவை வச்சு சொன்னேன்னா, அவர் டெக்னிக்கல் ப்ராப்ளம் வச்சு சொன்னேன்னா? கண்ணுல பார்த்து சொன்னீங்க. ஸோ அவரோட ஜம்ப் சரியில்லை, அதனால டெலிவரி ஸ்ட்ரைக்கில் ப்ராப்ளம் இருந்து அவர் வந்து லேண்டிங் பொசிஷன் ஸ்டேபிளாக இல்லாததுனால, ரெஸ்ட் பொசிஷன் சரியா இருக்கிறதுனால ஸ்விங்கு போயிடுச்சு அவருக்கு. நியூ பால்ல அவருக்கு ஸ்விங்கு போச்சுன்னா காலி அப்படின்னு. ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஐ எம் நாட் அ மேன் அகேன்ஸ்ட் டேட்டா. ஐ ஸ்டார்டட் மை கெரியர் ஒன்லி வித் த டேட்டா. அதுக்கப்புறம் நான் கோச்சிங் எக்ஸ்பர்டைஸ் போனோடனே என்ன பண்ணுவேன், முதல்ல என் கண்ணு என்ன சொல்றதுன்னு பார்த்துட்டு, நீ நிறைய பேர் எப்படின்னா, ஒரு சில பிளேயர்னா தலை நீ சொல்லிட்டல தலை நான் பண்றேன்னுவான். ஒரு சில பிளேயர்ல நீ எப்படி சொல்ற, ட்ரெண்ட் போல்ட் காலி. இப்போ நான் என் மும்பை இந்தியன்ஸ் இருந்தேன்னா சொல்லியிருப்பேன், ட்ரெண்ட் போல்ட்டை ஸ்டார்ட்டே பண்ணாதீங்க, எடுத்துட்டீங்க 12.5 கோடி விட்டு, பரவாயில்ல வெளியில உட்காத்துவீங்க. எப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா, then you have to give the numbers, what he has done in the T10 league, what he has done in the SA20 in the past, to prove your point, what you are saying, and where is he leaking runs. He's bowling off volleys. ஏன் ஆஃப் வாலிஸ் போடுறாரு? அந்த டெக்னிக்கல் கிளிச்சுனால, ஒரு ரிலீஸ் பொசிஷன் அப்படி இருக்கிறதுனால, ரெஸ்ட் பொசிஷன் சரியா வராதனால போடுறாருன்னு டெக்னிக்கலா நான் சொன்னேன்னா, ஒரு சிலர் வந்து நம்ம மேல இருக்கிற ட்ரஸ்ட்டை வச்சு இது பண்ணுவான், ஒரு சிலர் அந்த நம்பரை எதிர்பார்ப்பான். இப்போ வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு பூரன் வந்து எங்களோட ஆட வர்றாரு, ஓகே. இப்போ இவர் சொல்ற மாதிரியே ஒரு ஆஃப் ஸ்பின்னர் நான் வச்சிருக்கேன், ஒரு முகமது நபின்னு வச்சுக்கோங்களேன்.
ஆனா முகமது நபி வந்து கடைசி 2 மேட்ச்ல வந்து ஒரு 3 ஓவர்ல 39, 3 ஓவர்ல 41, அதுல வந்து இவருங்க லெப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகைன்ஸ்டா 180 ஸ்ட்ரைக் ரேட்னு வச்சுக்கோங்க. ஆனா பூரனுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், பூரன் பயங்கர வீக் ஃபாஸ்ட் ஸ்பின்னர் அப்படின்னா, ஐயோ முகமது நபி வந்து போன மேட்ச் 2 மேட்ச் அவர் சரியா போடலையே, அந்த 2 மேட்ச் ஏன் சரியா போடலன்னு பார்ப்பேன். ஒரு சில சமயம் உங்களுக்கே தெரியும் இந்த லாங்குவேஜ், பயங்கரமா போட்டு மறுநாட்டி வாங்குவீங்க, கரெக்ட். படி கேவலமா அரைக்குடியும் ஃபுல் டாஸும் போட்டு 4 விக்கெட் விக்கெட் எடுத்துருவீங்க. விக்கெட் அவுட். அதுதான் பியூட்டி. ஸோ நான் என்ன பார்ப்பேன், அந்த 2 மேட்ச் முகமது நபி சரியா போடலன்னா அவருக்கு டெக்னிக்கலி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா. இப்போ பூரனுக்கு நான் இப்படி வந்து இந்த ஆங்கிள் வந்து இப்படி போட சொல்றேன், அவர் டெக்னிக்கலா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து அதை போட முடியாம போகுதா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். அப்படி இருக்குன்னா அதை ஒரே செஷன்ல சார்ட் அவுட் பண்ண பார்ப்பேன். இல்லையா அவரோட கான்பிடன்ஸ் லோவா இருக்கு, டெக்னிக்கல் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, எக்ஸிகியூஷன் தப்பு. இப்ப 3 ஓவர்ல 41 கொடுத்திருக்காரு, நான் சொல்றேன் இந்த பேட்ஸ்மேனுக்கு காலில் போடாதேன்னு, காலில் போட்டு அவன் 4 6 அடிச்சிருந்தான்னா, இஸ் டெக்னிக் இஸ் நாட் அ ப்ராப்ளம், இஸ் கான்பிடன்ஸ் இஸ் நாட் அ ப்ராப்ளம், இஸ் மைண்ட் செட் இஸ் அ ப்ராப்ளம், இஸ் எக்ஸிகியூஷன் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ உடனே என்ன சொல்லணும், கூப்பிட்டு சொல்லுங்க, பூரன் வந்து இந்த மாதிரி இருக்காரு, டெவஸ்டேட்டிங் பேட்ஸ்மேனு, நீ வந்து நீ தான் போடணும், ஆனா இந்த இதுல இப்படி போட்டு இந்த லென்த் இங்க போட்டு இந்த ஃபீல்டு வச்சு நீ எக்ஸிக்யூட் பண்ணா அவர் தூக்கலாம். அந்த கான்பிடன்ஸ் உனக்கு இருக்கான்னு கேட்பேன் முதல்ல. இல்ல வேணான்னு, எப்போ ஒரு பிளேயர் நான் கான்பிடன்ஸ் கொடுத்தும் வேணான்னு சொல்றாங்களோ, நீங்க அவருக்கு போலிங்கே கொடுக்க கூடாது, செமாட்டி வாங்கிடுவார். அந்த லாங்குவேஜ் உங்களுக்கே தெரியும், நானே வந்து உங்களுக்கு கேட்கறேன். அப்படியா? ஒரு சிலர்லாம் எப்படின்னா, தலை நீ சொல்லிட்டல்ல, ஷமார் ஜோசப்லாம் அப்படிதான், டேடின்னு தான் கூப்பிட்டு அவர் என்ன. இந்த 150 டேடி, யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஈஸி பாருங்க சொல்றது. 150னா 150 கிலோமீட்டர். யூ பொலோட் விக்கெட் டு விக்கெட், ஃபர்ஸ்ட் பால் 150, 150 டேடி, ஓகே டேடி அப்படின்னு. ஒரு சிலர் அந்த மாதிரி நான் என்ன சொல்றேன்னா கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படிங்கும் போது இட் இஸ் நாட் சம்திங் யூ கேன் ஒன்லி கோ வித் டேட்டா, இட் இஸ் நாட் சம்திங் ஒன்லி யூ கேன் கோ வித் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆஃப் த பேட்ஸ்மேன், தட்ஸ் ஆல்சோ த மைண்ட் செட் அண்ட் பிளான் எக்ஸிகியூஷன் ஆஃப் த போலர். அதுதான் கோச்சோட வேலை. ஓகே, இப்ப முகமது நபி தான் பூரனுக்கு ரைட் மேட்ச் அப்படின்னா, அவர் 2 மேட்ச்ல எனக்கு சரியா போடல, செம்ம அடி வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு நான் அவருக்கு அகேன்ஸ்டா ஒதுக்கி வச்சேன்னா, there is a good chance I can bowl him to Pooran, get him out first ball, get Mohammad Nabi's confidence back. He's going to be the different player the rest of the tournament. அவன் தான் கோச்சு. இப்ப நீ ஒரு பிளேயர் வர, அடா அவன் தேர மாட்டான், அவன் வேலைக்கு ஆக மாட்டான், இவனெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னா நீ கோச் கிடையாது. உனக்கு சம்பளம் எது கொடுக்குறாங்க? பிளேயர் சரியா இல்லையா, சரியா பர்ஃபார்ம் பண்ணலையா, இல்ல ஒரு பிளேயருக்கு ஸ்கில் லெவல் கம்மியா இருக்கா, அந்த ஸ்கில் லெவலை ஏத்தி அவனை எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போற அப்படின்றதான் ஏன் உனக்கு பணம் கொடுக்குறாங்க கிரிக்கெட் கோச்சான்றதுனால. ஐ won't blindfoldly go with the data, I won't blindfoldly go with the technique, I won't blindfoldly go with the execution. I see the pattern of which is affecting the performance of the bowler, which you have to separate to get the best out of that particular bowler against the batsman. இப்படிதான் நீங்க மேட்ச் அப்ன்றதை எடுக்கணுமே ஒழிய, ஒரு ஐசிசி ரூல்ல வந்து லெஃப்ட் ஹேண்டருக்கு லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர், ரைட் ஹேண்டருக்கு ஆஃப் ஸ்பின்னர் போடக்கூடாது அப்படின்னு சொன்ன கடைசி வரைக்கும் வெங்கலக்கிண்ணி தான். ஸோ திஸ் இஸ் த வே ஐ லுக் அட் இட். ஒரு பிளேயர் வந்து கான்பிடன்ஸ் இல்லாம இருக்கான், இல்ல பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா முதல்ல அவன்கிட்ட தான் போய் உட்காருவேன். அவனுக்கு சரக்கு இருக்குன்னு தான் நான் எடுத்திருக்கேன். அப்படிங்கும்போது ஐ வாண்ட் டு கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் ஹிம். திஸ் இஸ் ஹவ் ஐ வில் அப்ரோச் விக்கி. யூ ஆர் ஆல்சோ a coach also. Please, if you want to add on, or you can give a glittering closing thoughts and one another high voltage contest between two good teams who deservedly got onto the playoff. That's Rajasthan Royals versus Sunrisers Hyderabad. எஸ், ஃபீட் அவுட். இப்போ எனக்கு வந்து பிரில்லியண்டா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க, சூப்பர். பட் ஆனா திஸ் ஐபிஎல் ஹாஸ் பீன் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஃபார் மீ, பிகாஸ் நான் ஐ எம் நாட் ஜஸ்ட் அ வியூவர், ஐ எம் ஆல்சோ டேக்கிங் பார்ட் இன் சம்திங் வேர் நீங்க வந்து இயர் ஆஃப்டர் இயர் பண்ணி ஒரு 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 ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி வச்சிருக்கீங்க. வாட் இஸ் ரெக்வயர்ட் டு பி இன் PDOC Speaks and what it requires to be at the other side of asking questions to PDOC ஒரு விஷயத்த ஐ கம்ப்ளீட்லி டேக் இட் வித் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ்ல தான் நான் எடுத்துட்டு இருக்கேன் நிறைய, பிகாஸ் ஐ ஆம் இன்டராக்டிங் வித் யூ was been at the highest level for a long time, 25 years of experience doing this job day in day out, knowing, strategizing எல்லாமே பண்ற ஒரு ஆளு. பட் what I take away from this IPL is, do not underestimate any team at any point
அப்படின்றது மட்டும் தான் நான் இந்த டேக் அவே எடுத்துக்கிறேன். நான் எட்ஜ் கொடுக்கறது கொடுக்காம போறது, நான் கொடுக்கறது ஃபெயில் ஆகிறத பத்தி நான் யோசிக்கவே இல்லை. நான் என்ன சர்ப்ரைஸ் ஆகிறேன்னா, எந்த டீமும் கடைசி நாள் வரைக்கும் அவங்கள வந்து லைட்டா எடுத்துக்கவே முடியலங்கிறது தான் இந்த IPL 2026ல நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம். அதை கத்து கொடுத்து என்னோட குரு அந்த பக்கம் உட்காந்துருக்கீங்க. அஃப்கோர்ஸ் இட்ஸ் a வெரி எமோஷனல் மூமெண்ட் ஃபார் மீ. ஃபார் சம்டைம்ஸ் எப்படி வந்து நீங்க என்ன கண்ணால பார்த்து உனக்கு அந்த எபிலிட்டி இருக்கு, நீ வா, ஐ வில் மேக் ஷூர் தட் யூ பிகம் a really good one at this அப்படின்ற மாதிரி என்னை பிக்கப் பண்ணி கூப்பிட்டதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் த ட்ரஸ்ட் அண்ட் ஃபெய்த் இன் மீ தட் ஐ வில் டெலிவர் அண்ட் ஐ வில் டூ த ஜாப். அதுக்கு முதல்ல ஒரு பிக்கெஸ்ட் சல்யூட் டு யூ. அண்ட் ஆல்சோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு லீவ் இட் டு யூ இந்த ஒரு எலிமினேட்டரோட ஒரு க்ளோசிங் தாட்டு. அண்ட் நம்ம ரெண்டு பேருமே SRHக்கு தான் கொடுத்துருக்கோம். பட் வாட் மேக்ஸ் SRH a bit more venomous than the other three teams? நாட் இந்த டீம் இதை மட்டும் வச்சு சொல்லல, தி அதர் த்ரீ டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது SRH கிட்ட ஒரு சின்ன அந்த ஒரு ஒரு எக்ஸ் ஃபேக்டர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அது எதனால நீங்க நினைக்கிறீங்க? Before that, I'm extremely privileged to share the screen with someone who's passionate, who's absolutely knowledgeable, and who always gives a no-nonsense expertise, in my humble opinion. எனக்கு எப்படின்னா, என் கூட இருக்கிறவங்க எல்லாரையுமே எப்படி மேலே கொண்டு வரணும்னு தான் நான் பார்ப்பேன். என்னோட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே வந்து அதை சொல்லி பார்ப்பாங்க. என்னோட சந்தோஷமே என் கூட இருக்கிறவங்க முன்னுக்கு வரதை பார்த்து தான். ஓகே, என்னோட மிகப்பெரிய இது, நாளைக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய கோச்சாக இருக்கணும். எனக்கு வயசாயிடுச்சு. நான் வந்து இந்த சின்ன வயசுல இருக்கும்போது என்னை பார்த்து எல்லாம் சிரிச்சாங்களே ஒழிய யாருமே என்னை என்கரேஜ் பண்ணல. சிரிச்சாங்க. ஆமா, இவன் தான் வந்து கிரிக்கெட்ல இது பண்ணி கிரிக்கெட்டை தூக்கி நிறுத்த போறான், சாப்பாட்டுக்கு இல்லாம அலைய போறான் பாரு, இந்த மாதிரி IT ஜாப் விட்டுட்டு கிரிக்கெட் ஜாபுக்கு போறான், இவன் சாப்பாட்டுக்கு இல்லாம அலைய போறான் அப்படின்னு தான் என்னை வந்து எல்லாருமே கிண்டல் கேலி கூத்து பண்ணாங்களே ஒழிய யாரும் ஒருத்தர் கூட வந்து நீ பண்றா, நீ ரொம்ப நல்லா பண்றான்னு ஒருத்தர் கூட எனக்கு என்கரேஜ் பண்ணல. எனக்கு ஒரு காட்ஃபாதர் யாருமே இல்லைன்றதுனால தான் அந்த யாராவது ஒருத்தர் வராங்க, இப்போ ஒருத்தர் இந்த ஸ்டம்ப் பீர் ஆகுதுல, நான் இப்படி போடுறேன், நான் இப்படி பண்ணா எனக்கு என்ன இருக்கும், லெக் பிரேக் வரலன்னு கேட்டா பேஷனட்டா பதில் சொல்லுவேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு ஹெல்ப் ஈச் அண்ட் எவ்ரி பீப்புள் whom I can. That's a bottom line. ஒருத்தர் இந்த கொஸ்டின் கேட்டார் பாருங்க கனடால இருந்து, I'm going to meet his son in Guyana, I'm going to coach him, I'm going to talk to him, I'm going to Guyana in July, I'm going to coach him. ஒரு பையன் மெல்பர்ன்ல இருந்து வந்தான். இப்போ நான் உங்களோட வந்து உங்களை பார்த்தேன் தெரியுமா? That boy has come all the way from Melbourne to have a coaching session with me. Indian born guy, ஒரு லெக் ஸ்பின்னர். அவனை கொண்டு வருவேன் ஆஸ்திரேலியாவுக்கு, அவனை ஆட வைப்பேன். இன்னும் 3 வருஷத்துல அவன் டெஸ்ட் ஆடியே ஆவான். என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, எனக்கு கிடைக்காத அந்த ஹெல்ப் அடுத்தவங்களுக்கு கிடைக்கணும்னு நான் நினைப்பேன். உடம்பு சரியா இருக்கோ இல்லையோ, தட் இஸ் த டைம் ஐ ஃபெல் சிக் ஆன் டைஃபாய்டு. டைஃபாய்டை வச்சுன்னு காலையில 6 மணிக்கு எழுந்து அந்த பையனோட அந்த சென்னை வெயில கோச்சிங் பண்ணி வந்தேன். இப்போ ஐம் லுக்கிங் a little bit better, but still I'm not at fully recovered. We'll come back to cricket. Thank you, Vicky, for joining me and making this channel even more productive. Thanks for your commitment. அதாவது அதைத்தான் நான் திருப்பியும் சொல்றேன். கடைசி நாள்ல பாத்தீங்கன்னா டெல்லி KKR போட்டு போயிட்டான். நீங்க வந்து KKRக்கு கொடுத்த எட்ஜ் எதனால? they are in momentum peak. அது தப்பே கிடையாது. எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கிரிக் பஸ் போல்ல பாத்தீங்கன்னா 83% of the people have voted for KKR to win, and you are no different in saying that. That is the only beauty, where the team which conquers the win factors have never lost a single game in the 70 matches what we have gone through. 70 matches. Okay, வேர்ல்டு கப்லயும் அப்படிதான் போயிருக்குங்க போது கண்டிஷன்ஸ் ஆர் கிங் அப்படிங்கும் போது SRH are slightly just ahead because of playing the right combination. They're strategically better. They got a better captain. I'm not saying anything bad about Riyan Parag. He captained the last game absolutely beautifully against Mumbai. But Pat Cummins, in my opinion, is one of the best captains the world moving around. ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நோ ஒன் நோஸ் பெட்டர் தேன் த கிரேட் பேட் கமின்ஸ். அதான் திருப்பி சொல்றேன், எட்ஜ் நம்ம கொடுக்குறோமே ஒழிய இது நம்மளோட ஆசை கிடையாது. இப்ப RCB GT நடக்குதுன்னா ஒரு எட்ஜ் நம்ம கொடுக்குறோமே ஒழிய அதுக்கப்புறம் என் மனசுல எனக்கு RCB ஜெயிக்கணும்னு ஆசை, ஆனால் அது எட்ஜில் காட்ட மாட்டேன். சப்போர்ட்டா நான் மேட்ச் பார்க்கும்போது ஓ ஒடியலோ அப்படின்னுவேன், அதை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இங்க வரும்போது GT தோக்கணும், இங்க வரும்போது RR தோக்கணும், அது எனக்கோ விக்கிக்கோ கிடையாது. இட்ஸ் கோயிங் டு பி ஆனஸ்ட் ஒப்பீனியன். பாப்பா என்ன நடக்குது. போத் ஹவ் given a close set to Sunrisers Hyderabad and will be happy to be proven wrong. But Sunrisers Hyderabad with an experience, the think tank, their coaching staff, Daniel Vetter is an absolute legend. Patrick Cummins is one of the best in the world. Will have a little bit of edge. இல்ல திருப்பியும் நாங்க 2 பேரும் எப்பெல்லாம் ஒன்னா இருக்கிறோமோ அது அந்த பக்கம் போகுதுன்னா போனா போகுது, நான் கருப்புசாமியே வந்துட்டு போறேன். Will come back and do a detailed review with another celebrity who has finished 4th in our points table.
also will receive a gift. We are looking forward to see you, gentlemen, along with another legend in the screen, that is 97% accurate Blast Vignesh. Until then, thanks a lot and bye bye.